துலா ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தது இருந்துமே கஷ்டம்தான். நீங்கள் நினைப்பீங்க துலாம் ராசிக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்குதா? எல்லா ராசிக்கும் தானே கஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது. மற்ற ராசிக்காரங்களை விட துல ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சரணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடுவீங்க. நல்லது கெட்டதோ முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிரன் ராசி அதிபதியா கண்டவங்க. ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கானா அப்படின்னா எல்லோரும் அவனை என்னப்பா சுக்கிர உச்சத்துல இருக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிர ராசி அதிபதியா கொண்டிருப்பதால குறிப்பா துலாம் ராசிக்கு எதுக்கும் இவ்வளோ கஷ்டம், அதிகமாக நெருக்கடிகள் பிரச்சனையும் சந்திக்கிறது யாருன்னா அது முழுக்க முழுக்க நீங்க தாங்க. இதன் காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல குணங்கள் மட்டும்தான். எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நீங்க நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. துளராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசா வந்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலாம்னு பார்ப்பீங்க. ஆனா காலையில எழுந்த உடனே புதிய ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும். எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதல் கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நிறைய துளராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. துளராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நிலைமை தன்னுடைய நிறைய நபர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. நீங்க என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி புதிய ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். அது இந்த துளராசிக்காரங்களுக்கு எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தாங்க. எப்பொழுதும் பிரச்சனையும் கஷ்டம் வருவது இவங்களுக்கு சாதாரணமான விஷயம்தான். இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் வந்திருக்கும். புதுசா ஒரு கஷ்டம் தானாக உங்களை தேடி வந்திருக்கும். துளராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் இழந்து உறவுகளுக்கும் எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலேயும் என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிட்டு போயிரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை வாழவே பிடிக்கலை, எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலை துன்பம் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கீங்க. என்னைக்குமே நீங்கள் மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பத்தை வரவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க துளராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்னைக்குமே இதை சொல்லி காட்டுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது. வரக்கூடிய நாட்களில் துளராசிக்காரங்க இன்பமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனால வரைக்கும் நடந்த கெட்ட விஷயம் எல்லாம் விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல துளராசி எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய முதல் மாற்றம் பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டத்தில் நீங்க நிறைய இடத்துக்கு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க. அதிலிருந்து மீண்டும் வந்து உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற போறீங்க. ஒரு வீட்டுல துளராசிக்காரங்க இருந்தால் அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த காசுமே நீங்க தான் வச்சிருப்பீங்க. அந்த எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதையும் நீங்க தான் ஏற்றுக்குவீங்க. இனி
துளராசிக்காரங்களை யார் எதிர்த்து வந்தாலும் அவங்களுக்கு அழிவு காலம்தான். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாக மாறப்போகுது. அதாவது இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பொருளாதாரம் கண்டிப்பாக துளராசிக்காரங்களுக்கு அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. அது துளராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சனி பெயர்ச்சி நடக்குது, குரு பெயர்ச்சி நடக்குது, ராகு கேது பெயர்ச்சி நடக்குது, இத்தனை பெயர்ச்சி நடக்குது. எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே, இன்னைக்கு வரைக்கும் எதுவும் வரவில்லையே, இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு வந்து எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சுக்கிர பெயர்ச்சி மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக துளராசிக்காரங்க பெற போறீங்க. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நல்ல வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்காது. வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு வேலையில் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு உங்களுக்கு வந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் நினச்சிட்டு இருந்த வேலை, உங்களுக்கு பிடிச்சமான வேலை இனி உங்களுக்கு கிடைக்க போகுது. அது அரசாங்க வேலையோ இல்லை ஐடி ஜாப்போ எதா இருந்தாலும் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு வேலை, நீங்கள் ட்ரை பண்ணுற வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதாக நடக்கும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதை நான் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமான தொழில் வாழ்க்கையில சரி, வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். உங்களுக்கு சொத்து பிரச்சனை எல்லாம் சாதகமாக முடியும். இந்த கேது பகவான் மூலியமா இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வெளிப்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த இடத்துல மட்டும் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் ஒரு நல்லதே நடந்திருக்காது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை வேலை வாங்கியிருப்பாங்க. ஆனால் இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு பதிலாக உங்களுக்கு சம்பள உயர்வு, உங்களுக்கு பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சி வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவினர்களிடமிருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு புதிய பதவிகள் எல்லாம் உங்களுக்கு செய்து தருவாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த வியாபாரம் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவீங்க. முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் அவங்களுக்கு ஏற்படும். அந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படிங்கிறது துளராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை சிக்கலும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு
வரன் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமையும். வாழ்க்கை துணை இழந்த துளராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருப்பீங்க. இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க தப்பாக பேசுவாங்க, ஊர்க்காரங்க தப்பாக பேசுவாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியில் நீங்கள் வாழ முடியாது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்களுக்கு நீங்கள் போகாத ஊர் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க. உங்களுக்கு ஆன எல்லாம் இந்த 2025 முடிவுக்குள்ள உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவி கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழுவீங்க. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் இருந்த துளராசிக்காரங்க இந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனை சிக்கல் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரயோகங்கள் அதிகமாக இருந்திருக்கும் வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு இருந்திருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து இதற்கு தடையாக இருந்திருப்பாங்க. காதல் திருமணம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் செல்லும் போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இனி வரக்கூடிய நாட்கள் கடந்த காலகட்டத்தில் காரியங்கள் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியான முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்கு வேலை விஷயங்கள் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்க போகுது. துளராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை. நீங்கள் இப்போ போய் ஒரு துளராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது 3 லட்சம் மாவது அவங்களுக்கு கடன் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் துளராசிக்காரங்க பார்க்க முடியுமே தவிர அந்த அளவிற்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் கடந்த காலகட்டத்தில் கடந்த ஒரு 3-4 வருடமாக பார்த்தீங்கன்னா பெரிய பொருளாதார முன்னேற்றம் இழப்பு துளராசிக்கு வாழ்க்கையே இல்லை. இனி வரக்கூடிய ஒரு 5-6 மாதம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. 2025 முடிவுக்குள்ள 26 அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிப்பீங்க. எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் நல்லதாக நடக்கும். துளராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகிறது தான். நிறைய நபர்கள் வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணுறீங்க. சேமிக்க சிக்கனம் இல்லாமல் வர காசு எல்லாமே இப்போ செலவு பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் வரக்கூடிய நேரத்தில் சிக்கனம் சேமிப்பு இல்லாமல் இருக்கும் பட்சம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக தலைகீழாக தான் மாற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஏன்னா பொருளாதாரத்தை மட்டும் உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். கரெக்டாக வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து அதிகமாக சந்திச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக துளராசிக்காரங்களுக்கு சந்திக்க போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. வருமானம் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் அவங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லை துளராசிக்காரங்க கூடி மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவிர நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் தவிரான தீமை எல்லாம் ராசிகள் கண்டிப்பாக வெளியே வந்து ஆகணும் அப்படின்னு இது கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் லைஃப் வந்து நல்லா இருக்கும். நல்ல ஒரு கரெக்டான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இந்த மாதிரி பல வழக்கங்கள் இருக்கு பட்சத்தில் கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் வெளிவந்து மட்டும்தான் மாற்றி வர நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு துளராசிக்கு பார்க்கப்படும். அது மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது. அந்த உறவின் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு செய்து தரப்போகிறேன்.
அது உங்களுக்கு காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை நண்பராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் உங்களுக்கு இனி வரக்கூடிய ஒரு நல்ல மனிதர் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போறாரு.